ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து ஒரு புதிய தலைப்பிலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அனைவருக்கும் தெரிந்ததும் அறிந்ததும் சிறுவயது முதல் சண்டே ஸ்கூல் முதல் கற்றுக்கொண்டதுமான கனித்தரும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த பழங்களின் தன்மையை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த பழம் முதலாவது அழகானதாய் தோன்றும், இரண்டாவது அது ருசியானவைகளாக இருக்கிறது, மூன்றாவது ஆரோக்கியம் தரும் ஒரு உணவாக நமக்கு இருக்கிறது, நான்காவது நோய்களை தீர்க்கும் ஒரு மருந்தாக அது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தன்மை ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதற்காகத்தான் அதை ஒப்பிட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நமக்கு சிறுவயது முதல் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் மனப்பாடமாக சொல்லுகிறோம். இந்த வாழ்க்கை இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் பிறருக்கு அழகாக தோன்றுகிறோமா? அப்படி என்றால் உலக பிரகாரமாக அல்ல, நம்முடைய உள்ளான சுபாவத்திலே, அன்பிலே, தாழ்மையிலே, பொறுமையிலே, சகிப்புத்தன்மையிலே நாம் பிறரை மதித்து பிறர் நம்மை பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அழகு நம்மிடத்திலே உண்டா? ருசியானவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தையானாலும் நாம் பிறரோடு பேசுவதானாலும் அவர்கள் கேட்கும் அளவிற்கு நம்முடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதா? மூன்றாவது அது உணவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம், கேட்டோம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருடைய பசியை போக்கக்கூடிய ஒரு தன்மை என்னிடத்திலே இருக்கிறதா? நான்காவது நோயை குணமாக்கும் மருந்து. அதாவது நம்மால் அவருடைய நோயை குணமாக்க முடியாது. தேவ சமூகத்திலே இருந்து ஜெபித்து அவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை கூறி தேவனுடைய வசனத்தினாலே அவர்களை தேற்றி ஆற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி முடிந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்து தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நமது மூலமாக கிறிஸ்து தமது பணியை நிறைவேற்ற விரும்புகிறார். இதுதான் இதனுடைய தலைப்பு. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளை தினத்திலிருந்து தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வரலாம். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மேன்மைப்படுத்துவோமாக. ஆமேன்.